ஹலோ எவ்ரிஒன். எட்வர்ட் எல்ரிக் அண்ட் ஆல்ஃபோன்ஸ் எல்ரிக் அப்படிங்கிற 2 பிரதர்ஸ் இருக்காங்க. நருட்டோல எப்படி ஜுட்ஸு, அதுபோல் இந்த உலகத்தில் ஆல்கமி அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டான சயின்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. இந்த அனிமேவுடைய ஹீரோவான எட்வர்ட் ஒரு சைல்டு ப்ராடிஜி. சில நாட்களுக்கு பிறகு எல்ரிக் பிரதர்ஸோடைய அம்மா இறந்து போகும்போது எட்வர்ட் அண்ட் ஆல்ஃபோன்ஸ் 2 பேருமே சேர்ந்து எப்படியாவது அவங்க அம்மாவை திரும்ப உயிரோடு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இறந்து போனவங்கள உயிரோடு கொண்டுட்டு வர தடை செய்யப்பட்ட ஆல்கமியை பயன்படுத்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறி எட்வர்ட் அவனுடைய கைகளையும் கால்களையும், ஆல்ஃபோன்ஸ் அவனுடைய என்டையர் பாடியுமே இழந்துருவான். பட் ஆல்ஃபோன்ஸோடைய சோல் அந்த இடத்துல தான் இருக்கும். எட்வர்ட் அவனுடைய ஆல்கமி திறமையை பயன்படுத்தி ஆல்ஃபோன்ஸோடைய சோலை ஒரு மெட்டல் பாடியில் சீல் பண்ணிடுவான். எட்வர்டுடைய கைகளையும் கால்களையும் ஆல்ஃபோன்ஸோடைய என்டையர் பாடியுமே அவங்க ரீட்டைன் பண்ணாங்களா இல்லையா, அந்த உலகத்தோடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமான ஃபிலோசபர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனை தேடி அவங்களுடைய ஜேர்னி தொடங்க. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிற அனிமேவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இந்த அனிமே மை அனிமே லிஸ்ட்ல 2nd பிளேஸ்லையும் IMDb ரேட்டிங்ல 1st பிளேஸ்லேயே இருந்தாலுமே கூட தமிழ் அனிமே ஆடியன்ஸ்க்கு இந்த அனிமே எப்பயுமே ஒரு அண்டர்ரேட்டட் அனிமேவா தான் இருக்கு. இந்த அனிமேவுடைய ஸ்டோரி, எமோஷன் அண்ட் ஃபிலோசஃபி எல்லாமே டாப் கிளாஸ்ல இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த அனிமேவை பாருங்க.